விசிகாவுக்கு விசுவாசமா இருக்காங்களா? இல்ல திமுகவுக்கு இல்ல விசுவாசமா எந்த இருக்காங்களா? அடிப்படையில திமுகவுக்கு விசுவாசமா இருந்தோம், எந்த அடிப்படையில விசிகாக்கு எதிரா இருந்தோம் அவங்க தெளிவுபடுத்தணும். சும்மா போற போக்குல வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறது எல்லாருக்கும் ஈஸி தான். இப்ப நாங்க வந்து ஒரு முதலமைச்சரை சந்திச்சு சிரிச்சு நிக்கிறதோ, அதான் அவரு சொன்னதுதான் திருப்பி நாங்க ஓட்டுவோம். நாங்க வந்து எல்லாரோட இப்ப நீங்க சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா, நான் உள்ள நுழைஞ்சேன்னா, உள்ள நுழையும் போது ரைட் சைடுல கேபி முனுசாமி இருப்பாரு. அவர் கையை பிடிச்சி பேசி சிரிப்பாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரு சேவூர் ராமச்சந்திரன் இருப்பாரு. ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் இருப்பாரு. பின்னாடி வந்து தங்கமணி என்ன இருப்பாங்க. எல்லாரோட தான் பேசுவோம், எல்லாரோட தான் சிரிப்போம். இன்னும் சொல்ல போனா பாஜக. அப்போ இது வந்து வெளியில வந்து படங்களா வந்து வர்றது இல்லை. நீங்க இயல்பா வந்து நாங்க அதுவும் கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர்கிட்ட பல கோரிக்கைகளுக்காக போறோம். சரி நாங்க என்னென்ன கோரிக்கைகளாக போனோம்? நீங்க சொல்லுங்க. இந்த 5 ஆண்டு சட்டமன்றத்துல இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பா தலித் பிரச்சனைகள்ல வந்து நீங்க வந்து சிந்தனை செல்வன் வந்து அவர் வந்து சட்டமன்ற கட்சி தலைவர் வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், டைம் நிறைய கிடைக்கும். அவர் பேசி எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரு. நீங்க என்ன சொல்ல போனா காலை உணவு திட்டத்துக்கே வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வந்து சிந்திச்சு கூட வச்சிருந்துருக்கலாம். ஆனா அதுக்கான பொறியை வந்து விதைக்கிற மாதிரி ஷானவாஸ் பேசினார். காலை உணவு திட்டத்தை பத்தி பேசினார். நான் சொன்ன மாதிரி பட்டா பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கேன். 16 வருஷமா வந்து வனத்துறை சாலைகளே போடாம இருந்து என் தொகுதியில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க வந்து வனத்துறை சாலைகள் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வழியை பண்ணியிருக்கேன். தொகுதி சார்ந்த பிரச்சனைகள்ல கான்சென்ட்ரேட் பண்றோம். பஸ் ஸ்டாண்டே இல்லாம இருந்தது. இவ்வளவு பேசுறாங்க. 40 வருஷமா மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்ட் இல்லாம இருந்தது. அதை பண்ணியிருக்கோம். செங்கல்பட்டுல இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து போகக்கூடிய ஒரு ரயில்வே மேம்பாலம், ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பாலம் போட்டு விட்டாங்க. 15 வருஷமா இந்த பக்கமா அந்த பக்கம் ரோடு போடாம இருக்குது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை. அதை பண்ணியிருக்கோம். அப்போ இது எல்லாமே வந்து நாங்க வந்து பண்ணியிருக்கோமே தவிர ஏதாவது ஒரு நிலைப்பாடு திமுகவுக்கு ஆதரவா, ஏதாவது ஒரு நிலைப்பாடு கட்சியினுடைய நிலைப்பாடுக்கு எதிராக சட்டமன்றத்துல அதிமுக பேசல, நான் பேசியிருக்கேன். வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்குது, புதுக்கோட்டையை வந்து வன்கொடுமை மாவட்டமா அறிவிக்கணும்னு பேசியிருக்கேன். இதெல்லாம் நான் திமுக ஆதரவு நிலைப்பாடா? இது வந்து நீங்க வந்து ஒரு சின்னஞ்சிறு பெரிய ஸ்காட்லாண்ட் யார்டுன்றீங்க. இல்ல எது கேட்கறேன்னா நாங்க பேசதான் முடியும் அந்த சட்டமன்றத்துல. சார் அப்ப உங்க கட்சியில இருக்கிற சிலர் தான் வந்து இதையும் பேசுறாங்க. இல்ல அதாவது கட்சியில இருக்க சிலர் நீங்க சொல்ற மாதிரி சிலர் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல வந்து ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை அதை வந்து தலைவர் ஏன் கேட்கல? கேட்கலன்னு எப்படி சொல்றீங்க? அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. நான் இப்ப உயர்நிலை குழுன்றது கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க இல்ல வந்து கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதுல 4 சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு வந்து பாராட்டி பேசப்பட்டது. அது வந்து எல்லாருமே நல்லா சிறப்பா பண்ணீங்க. உண்மையிலேயே வந்து இந்த அசெம்பிளியில மற்ற கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பீடு பண்ணா வந்து இதனுடைய நிலை எங்கேயோ இருக்குன்னு தலைவர், பொதுச் செயலாளர் எல்லாம் பாராட்டி தானே பேசினாங்க. அதை தானே நம்ம எடுத்துக்க முடியும்.